Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய ஆவியினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இன்றைய தினத்தில் என்ன பேசுவீர் என்று ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையான ஆசீர்வாதம் 100 மடங்கு இந்த பிள்ளைகளுக்கு போய் சேருவதாக தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. ஆவியானவர்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நீங்கள் எந்த மனநிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு பேசணும்ன்ற எண்ணத்தோட மாத்திரம் இந்த பிரசங்கத்தை கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் பிரசங்கத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் சொல்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சோ இந்த நாட்களில நம் பலவீனத்தோடு காணப்படலாம், சோர்வோடு காணப்படலாம், சில விஷயங்கள் நடக்காதது போல காணப்படலாம். இந்த காலகட்டத்தை நாம நம்மளுடைய நிலைமைகளை குறித்து நாம யோசிக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்ட ஆண்டவர் இல்ல, இவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு பலவிதமான யோசனைகளோடு கூட நம்மளை அற்பமாய் எண்ணுகிற மனுஷுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அற்பமான நாளை குறித்து யார் அசட்டை பண்ண? ஏன்னா துவக்கம் கர்த்தருடையதா இருந்ததுன்னா அது அற்பமா இருக்காது. சோ அது ஒன்றும் இல்லாதது போல ஒரு காணப்படலாம். ஆனாலும் அதை கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. செருபாபேலிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இவர் ஆலயத்தை கட்டும்படியாக வந்திருக்கிற ஒரு மனிதர், அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் கையில் எடுத்திருக்கிறாரு. இதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த செருபாபேல் காத்திருக்கிறாரு. பல விதமான குழப்பத்தோடு, சில காரியங்களை பயத்தோடு கூட அவர் கடந்து போகும்பொழுது இந்த பலவீனமான வார்த்தைகள் அவருக்கு வருகிறது. இந்த காரியத்தை நம்ம எப்படி கட்ட முடியும், ஆலயத்தை எப்படி நம்ம அஸ்திபார போட முடியும், நம்மனால இந்த விஷயம் முடியுமா அப்படின்னு இந்த ஆரம்ப நாட்களில துவங்கும் பொழுதே அவருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் அங்கே வருகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய தினத்துல கர்த்தர் என்ன பேசுகிறார்னா, உங்களுடைய காரியங்கள், உங்கள் கையில் இருக்கிற காரியங்களை அற்பமாய் நீங்கள் முதலாவது எண்ணாதீங்க. அது மாத்திரம் அல்ல, மற்றவர்களையும் என்ன விடக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மை உருவாக்குகிற, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்ம கையில ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம கையில ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய கையில ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வேலையின் காரியம், நம்மளுடைய காரியம் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தபடினால யார் அசட்டை பண்ண முடியும்? ஏனென்றால் கொடுத்தது கர்த்தர், கொடுத்தது தேவன். தேவனுக்கு தெரியும் இதை எப்படி உருவாக்க வேண்டும். பாருங்க, இந்த செருபாபேலின் கையில கொடுக்கப்பட்ட அந்த வேலையை கர்த்தருடைய கண்கள், வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறதான கர்த்தருடைய 7 கண்கள். அல்லேலூயா. 7 கண்களும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர் வந்து சுற்றி அந்த கையில இருக்கிற தூக்கு நூலை பார்க்கிறார். பாருங்க, இதை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம சகரியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல யோசுவா கிட்ட, அதாவது ஆசாரியாக இருக்கிற அந்த யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தையை வாசிங்க. நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு கல்லின் மீது 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை கொடுத்து விட்டு அது அப்படியே சும்மா இருக்கிற தேவன் அல்ல. இங்க செருபாபேல் கையிலும் சொல்லுகிறார், யோசுவா கையிலும் சொல்லுகிறார், என் கண்கள் அதையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. 7 கண்கள் அப்படின்னா பூரணமான ஆசீர்வாதத்தோட, பூரணமான வடிவோட, பூரணமான கிருபைகளோட உங்கள் பக்கமாகவே நான் இருக்கிறேன். உங்க கையில ஒரு வேலையை கொடுத்துட்டேன், உங்க கையில ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்பப்படுறேன், உங்க கையில நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால என் கண்கள் உங்களை சுற்றி தான் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வீட்டின் காரியம் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய வேலையின் காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி ஆண்டவரே இதை நான் முடிப்பது? இது என் கையில நீங்க எப்படி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, இதை நான் எப்படி முடிச்சுட்டு வெளியில வர்றது? எனக்கு பெரிய பிரச்சனையா தெரிகிறது அப்படின்னு பல குழப்பத்தின் மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பலத்தினால ஒரு காரியத்தை முடிக்க முடியாது. உண்மையாகவே இந்த உலக யதார்த்தமான வாழ்க்கையில ஒன்றை சொல்லுகிறோம் பாருங்க, நம்மனால எந்த விஷயத்தையும் முடிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய நம்மளால முடியும். அதுதான் செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 4:6 சகரியால வாசிக்கிறோம்.
அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அன்பு பிள்ளையே, என்னால தான் முடியும், அதை நீ புரிஞ்சுக்கோ. என்னுடைய காரியத்தினால, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சோ கர்த்தருடைய ஆவியினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடியும். நான் கர்த்தருடைய ஆவியினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை முடிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நேர்த்தியா நான் வாழ்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க கையில கொடுத்ததுதான். அதை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதை கர்த்தர் மேன்மையா ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த வசனத்துல தொடர்ச்சியா நம்ம வாசிக்கிறோம். 9வது வசனத்துல திரும்பவும் செருபாபேல் கிட்ட சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயத்தை பார்க்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள், இவங்க இப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் இப்படி சாதிக்கிறார்கள், இதை முடித்து விட்டார்கள், அதை முடித்து விட்டார்கள், நான் எதுவுமே பண்ணலையே, என் கையில இருக்கிறது என்னால முடிக்க முடியுமா? பல எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய மாம்சமான யோசனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அந்த மாம்ச யோசனைகளை இயேசு நாமத்தினாலே அடியேன் எடுத்து போடுகிறேன். பாருங்க, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாதம்மா, என் பலத்தினால, என் ஆவியினால நான் உனக்கு செய்வேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், உன் கையில கொடுக்கப்பட்டது உன் கையினாலே தான் நான் முடிப்பேன் என்று அருமையான வாக்கை இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். வாசிப்போம், 9வது வசனத்தை வாசிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார், செருபாபேலே, நீ ஆலயத்தை கட்டதானே வந்து நின்ன, உன் கைகளே கட்டி தீர்க்கும். உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன், உன் கையில இருந்து நான் மாத்த மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த கல், கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் சரியாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க கையில இருந்து எடுத்து மற்றவர்கள் கையில கொடுக்கிற தேவன் அல்ல. என்ன பலவீனம் அடைஞ்சாலும் சரி, உன் கையில கொடுக்கப்பட்டதை நான் நிலைநிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். சில நேரங்கள்ல டென்ஷன் வரும், சில நேரங்களில் நம்ம போகிற பாதையில, நம்ம போற வழிகளில் பயங்கரமான குழப்பங்கள் நமக்கு ஏற்படலாம். ஆண்டவரே, நான் பலவீனமான பாத்திரம், ஆண்டவரே, என்னால எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியும்? பாருங்க, யோசுவாவுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே மூலமா அத்தனை லட்சம் ஜனங்களை அவன் வழிநடத்தி வருகிறான். வழிநடத்தி வந்ததுமே மோசே மரித்து போகிறார், அடுத்து யோசுவா வருகிறார். யோசுவாவுக்கு இப்போ தனித்திருப்பது போல ஒரு பயம். ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை எப்படி நான் வழிநடத்த முடியும்? என்னுடைய மனதுல பல எண்ணங்கள் வருகிறது, இதை நான் முடிக்க முடியுமா? இதை ஒரே ஆளா நான் இந்த காரியத்தை எப்படி நான் செய்ய முடியும்? நம்ம பயங்கரமா பயப்படுறான். பயப்படும் போதுதான் கர்த்தர் பேசுகிறார். நம்ம வாசிக்கிறோம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென். மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு என்ன பயம்னா, முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்க, முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்க, மத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் கையில இருக்கிறது இந்த காரியத்தை என்னால முடிக்க முடியுமா, இந்த விஷயத்தை முடிக்க முடியுமா என்ற பல கேள்வினாலேயே நாம நம்மளுடைய காரியங்களில் இடறுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு தான். அந்த ஆசீர்வாதத்தை யாரையும் ஆண்டவர் மாற்ற விட மாட்டார். ஹல்லேலூயா. யோசுவா கையில கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல, நீ தைரியமா இரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யார் முன்னாடி? நீ யார் முன்னாடி பயப்படுகிறியோ அவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்துல வந்த ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் குறித்து பயப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் வெட்கப்படுவோம் என்று யோசிக்கிறீர்களோ, இல்ல, என் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாய் நடத்துவார், உங்களை மேன்மையாய் வைப்பார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இவ்விதமாய் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட யோசுவா இந்த வேளையில அத்தனை ஜனங்களையும், லட்சக்கணக்கான ஜனங்களையும் நேர்த்தியாய் அவர் வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாட்களில சமாதானத்தை கர்த்தர் அதிகமாய் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சோ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்ன செய்யணும்னு விரும்புற தெரியுமா? புதுசா செய்யணும்னு நினைக்கிறார். பழைய காரியத்தையே குறித்து நம்ம பயப்படுகிறோம். இல்ல, நான் புதியதை செய்ய விரும்புகிறேன். சோ வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். உன் வீட்டை புதிதாக்குகிறேன், உன்னுடைய தொழிலை நான் புதிதாக்குகிறேன், உன்னுடைய ஊழியத்தை புதிதாக்குகிறேன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் புதிதாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால அன்பு பிள்ளையே, நீ இடராதே. அன்பு பிள்ளையே, நீ பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளுங்க. திடமனதா இருங்க. அதுதான் மறுபடியும் செருபாபேலை பலப்படுத்துகிறார். ஆகாயில வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஆனாலும் செருபாபேலே, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று. ஆமென். பாருங்க, நீ திடன்கொள். முதல்ல தைரியமா இரு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் உங்க கைக்கு வந்துருச்சு. வரலன்னா பரவாயில்ல, நீங்க என் கைக்கு எதுவும் வரல, நான் எதுவும் செய்யல, என் வீடு இது இல்ல அப்படின்னு விட்டுட்டு நீங்க இருக்கலாம். இல்ல, உங்க கையில எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீங்க அதை எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பயப்படாதீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க செய்ய வேணும் நினைக்கிற காரியங்களை நீங்க திட்டமானதா நடத்துங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? எல்லா காரியத்திலும் கர்த்தர் திடத்தை கட்டளையிடுவார். ஆமென். திடமனதா இருங்க. அதுதான் இந்த மாத வாக்குத்தத்திலே நம்ம பார்த்தோம். நீங்கள் உங்கள் கைகளை நீங்க தளர விடாதீங்க. திடமனதா இருங்க. காரியத்தை நடத்தும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். புதிய புதிய காரியத்தை எப்படி செய்வார்? பலவீனமா இருக்கிற உன்னை கொண்டுதான். உன்னிலே கர்த்தருடைய பலன் பூர்ணமா விளங்கும். நீ அதை கொஞ்ச நாளில் பார்ப்பீர்கள். ஆகையால செருபாபேலாகிய நீ திடமனதா இருப்பா. கர்த்தர் உன் கையினாலே பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காலையில உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன். உன் கையில இருக்கிறத வச்சு நீ தைரியமா செய். கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். உன்னை கொண்டு அஸ்திபாரம் போட்டார். உன்னை கொண்டுதான் கட்டி முடிப்பார். உன் கையில கொடுக்கப்பட்ட வேலைகள், உன் கையில கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடிக்க செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு என்ன ஏது இருக்கு அப்படின்னு யோசிக்காத. இந்த அற்பமான ஆரம்ப நாட்களை நீயும் சந்தேகப்படாத, மற்றவங்களும் சந்தேகப்பட விடாத. ஏன்னா அந்த ஆரம்பம் கர்த்தருடையது. அவர்தான் துவங்கினார், அவர்தான் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் முடித்து உங்களை வழி நடத்துவார். கடைசியா சொல்லி அனுப்புற வார்த்தை, செருபாபேலே, நான் உன் கூட இருக்கிறேன். அன்பு மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். அன்பு பிள்ளையே, உன்னோடு இருந்து நான் காரியத்தை நடத்துவேன். வேலையை நடத்து. கர்த்தர் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில நீர் எங்களோடு பேசின வேத வசனத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. இந்த ஆரம்பத்தில் ஆண்டவரே அப்பா, பலவீனமான சிந்தனைகளோடு யாராகிலும் இருந்தா எல்லா பலவீனமான சிந்தனைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. திடன்கொள் என்று மாத்திரம் அல்ல, உங்கள் கைகளே அந்த காரியத்தை கட்டி முடிக்கும் என்று ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் எந்த பலவீனத்தோடு இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டார்களோ எல்லோருக்குள்ளாக ஆண்டவரே அப்பா நம்பிக்கையுள்ள வார்த்தை நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த வேலையானாலும் கர்த்தாவே அவர்களை கொண்டு முடிக்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதன்படியே செய்வீராக. தேவையற்ற டிஸ்டர்பன்ஸை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். குடும்பங்களை வேலையடைங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்குள்ளா இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுத்துங்க. அஸ்திபாரத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உறுதியோடு போட கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி. வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா எல்லா வியாதி பலவீனம் நீங்கி பூர்ண சுகம் அடையட்டும். இந்த ஓய்வு நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.